ஆஷாட நவராத்திரி டே 4 இன்னைக்கு எங்கள் வீட்டு வராகி அம்மனுக்கு ஏதாச்சும் ஸ்வீட் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணி இன்றைக்கி நைவேத்தியமாக கேசரி தான் பண்ணாங்க. நான் பண்ணலை, அக்கா தான் பண்ணாங்க இன்றைக்கி. ஏன்னா ஷாம் குட்டிக்கு வந்து இன்றைக்கி வேக்சின் போட்டதுனால குழந்தை அழுதுகிட்டே இருந்தால் யார்கிட்டையுமே போகலை. சரி நானே தான் நான் தம்பியை வச்சுட்டு இருந்தேன். அந்த கேப்பில் வந்து அக்கா வந்து அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டாங்க. சரி அம்மா வந்து பூஜைக்கு தேவையான எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க. போன வருஷத்துலேருந்து தான் நாங்கள் ஆஷாட நவராத்திரி வந்து கொஞ்சம் சிறப்பாக கொண்டாடுறோமே. நாங்கள் வந்து எங்கள் வீட்டு பூஜை ரூமில் வந்து போன வருஷத்துலேருந்து வராகி அம்மனை வந்து ஒரு ஃபோட்டோவை தான் வச்சு நாங்கள் வந்து பூஜை பண்ணிட்டு இருந்தோமே. இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நாங்கள் வராகி அம்மனை வந்து சரவணா ஸ்டோரில் தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோமே. எங்கள் வீட்டு வராகி அம்மனை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க. இன்றைக்கி பூஜைக்கு வராகி அம்மனுக்கு வந்து முல்லைப்பூ தான் நாங்கள் சாத்தணுமே. முல்லை வனத்தில் அம்பாள் இருக்கிற மாதிரி என் மனசுக்கு தோணுச்சு. உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பண்ண நெய்வேதியது ஃபேமிலியாக எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டோம். ஷாம் குட்டிக்கு கொஞ்சமாக கொடுத்தேன், அவனும் கொஞ்சம் விருப்பமாக சாப்பிட்டான். வேக்சின் போட்டதுனால குழந்தைக்கு கால் தூக்கவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு அது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ்.